பெர்சாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் கட்சியின் தேர்தல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெர்சாத்து உச்சமன்றத்தின் அண்மைய கூட்டத்தின் போது இந்த நியமனம் செய்யப்பட்டதாக பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து பொதுச் செயலாளர் அஸ்மின் அலியின் கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஜூலை 15ஆம் தேதியிட்ட அறிக்கையையும் அவர் இணைத்துள்ளார். ஆனால் ஹம்சாவின் நியமனம் பற்றி அவர் குறிப்பிடவில்லை. பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் ஹம்சாவின் நியமனத்தை உறுதிப்படுத்தினார். பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜலீகா முஸ்தபா நகர்ப்புற தூய்மையை பராமரிப்பது உள்ளூர் அதிகாரிகளின் கடமை மட்டுமல்ல, பகிரப்பட்ட பொறுப்பு என்று வலியுறுத்தினார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைநகரில் நடைப்பயணத்தின் போது அதிருப்தி தெரிவித்ததை தொடர்ந்து அவர் இதனை வலியுறுத்தினார். மாமன்னரின் அறிவுறுத்தலுக்கு பிறகு டிபிகேயில் துப்புரவு பணிகள் மற்றும் பிற தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இடத்திற்கு விரைந்து சென்ற போதிலும் எதிர்வினை நடவடிக்கைகளை மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று அவர் அறிவுறுத்தினார். டிபிகேயில் குறிப்பிட்ட தூய்மை திட்டங்களை கொண்டிருந்தாலும் அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் தொடர்ச்சியான முயற்சிகள் அவசியம் என்பதை அவர் எடுத்துரைத்தார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைநகரில் 3.2 கிலோமீட்டர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அடைப்பட்ட வடிகால்கள், சாலையோர குப்பைகள் மற்றும் பாதசாரிகள் செல்லும் பாதைகளுக்கு இடையூறாக இருக்கும் மரக்கிளைகள் போன்றவற்றை அவர் விமர்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்டிக்சன் மாவட்ட காவல்துறை தலைமையகம் பிட்காயின் சுரங்க எந்திரங்கள், சட்டவிரோத சிகரெட்டுகள், மதுபானம், சூதாட்ட உபகரணங்கள் மற்றும் மின் சாதனங்கள் உட்பட கிட்டத்தட்ட 10 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை அழித்தது. 2020 முதல் ஜூலை 2025 வரை 194 விசாரணை ஆவணங்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த அகற்றல் மேற்கொள்ளப்பட்டது. பிட்காயின் சுரங்க எந்திரங்கள் கைமுறையாக அகற்றப்பட்டதாகவும் கடத்தப்பட்ட சிகரெட்டுகள் எரிப்பு அறையில் எரிக்கப்பட்டதாகவும் போர்டிக்சன் காவல்துறை தலைவர் மஸ்லான் உடீன் கூறினார். பட்டர்வர்த்தில் உள்ள ஜலான் ஜெட்டி லாமாவில் புதுப்பிக்கப்பட்டு வரும் கட்டிடத்தில் பெரோடுவா கெனாரி மோதியதில் 77 வயது முதியவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பட்டர்வர்த் தீயணைப்பு நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் 2-3 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து மீட்பு குழு வந்தபோது ஓட்டுநர் இருக்கையில் சிக்கியிருந்த பழனிவேலு என்ற நபர் வாகனம் கட்டுமானத்துடன் மோதுவதற்கு முன்பு கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மீட்பு குழு பிற்பகல் 2:28 மணிக்கு பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாக மீட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக துணை மருத்துவர்களிடம் ஒப்படைத்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் ஜான் சகூன் பிரான்சிஸ் தெரிவித்தார். நியூசிலாந்திற்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தில் இருக்கும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகித் ஹமீடி வெலிங்டனில் உள்ள பிரபலமான புத்தக கடையான யுனைட்டி புக் ஸ்டோரை பார்வையிட்டார். அறிவுக்கான நுழைவாயில்களாகவும் கலாச்சாரம் மற்றும் புவியியல் பிளவுகளை இணைக்கும் வகையிலும் புத்தகங்களின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சராகவும் பணியாற்றும் அஹமத் ஜாகித் வாசிப்பு மற்றும் தொடர்ச்சியான கற்றல் பழக்கம் ஒருபோதும் மங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஒரு புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்களின் எண்ணங்கள், வரலாறு, பார்வைகள் மற்றும் நம்பிக்கைகளை கொண்டுள்ளது என்று அவர் எடுத்துரைத்தார். மொழி இலக்கியங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் இதன் வழி முழு திறமை வாய்ந்த தலைமுறையினரை உருவாக்க முடியும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். நாட்டின் இவ்வாண்டு உயர்கல்வி திட்டத்தில் தொழில்நுட்பம் மனித நேயத்தில் சமநிலையை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்க விரும்புவதாகவும் டாக்டர் ஜம்ரி கூறினார். தங்கள் 10 ஆண்டு திட்டத்திற்கு தொழில்நுட்பம் மனித நேயம் இரண்டிலும் சமநிலை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பது தங்களது அணுகுமுறைகளில் ஒன்றாகும் என்று அவர் கூறினார். மொழி, இலக்கியம் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இது சீரான மற்றும் விரிவான தலைமுறையை உருவாக்க உதவும் என்றும் அவர் கூறினார். நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளை சார்பில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஆய்வு இருக்கை அமைத்து நிதி வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.